ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு சவுத் கொரியன் சீரீஸாக வந்து ரிலீஸ் ஆகியிருந்திருக்க ட்ரிகர் சீரீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம சேனலில் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு சீரீஸை பொறுத்தளவுக்கு இந்த கதையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அங்கே ஒரு சவுத் கொரியாவில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து செட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் கொரியாவில் வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு பயங்கர மன அழுத்தத்தில் வந்து ஆல்ரெடி வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சவுத் கொரியா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து திணறிட்டு வந்து இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போயிட்டு வந்து கன்று கொடுத்தா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் ஒரு பேசிக் கான்செப்டாக அந்த ஒரு தீமில் வந்து நகர்ந்தது இந்த ஒரு சீரீஸ். வில்லன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து என்ன ஒரு கோல் அப்படின்னா அவன் வந்து இந்த மாதிரி நபர்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட போயிட்டு வந்து கன்னை வந்து சப்ளை பண்ணிடணும் அப்படிங்கிறத வந்து ஒரு வாழ்நாள் லட்சியமாகவே வந்து வச்சிருந்திருக்கான். ஸோ இந்த ஒரு கோல் வந்து அவன் சக்சீட் ஆகணும் அப்படின்னு வந்து நினைச்சு வந்து இப்போ வந்து செயல்பட்டுட்டு வந்து இருக்கான். ஸோ இதை தடுக்க வந்து நம்ம ஹீரோ வந்து களத்தில் வந்து இறங்க போக இதுக்கப்புறம் இந்த கதையில வந்து என்னதான் வந்து நடந்தது அப்படிங்கிறதான் இந்த ஒரு சீரீஸோட மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஒரு சீரீஸே வந்து ஒரு 10 எபிசோடா வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு 10 எபிசோடுமே வந்து ஒரு 50 மினிட்ஸ் வந்து ஆவரேஜா வந்து ஒரு எபிசோடு வந்து டியூரேஷன் வந்து இருக்கு. கொஞ்சம் லென்த்தியான ஒரு சீரீஸ் தான். அது வந்து கதையை பொறுத்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதையை வந்து எடுத்துட்டாங்க. பட் ஆனால் இந்த ஒரு கதைக்கு வந்து 10 எபிசோடுங்கிறது வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருந்த மாதிரி தான் வந்து பர்சனலாக வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகிருந்தது. ட்ரிகர் அப்படின்ற ஒரு டைட்டில், அந்த ஒரு டைட்டிலே வந்து இந்த கதைக்கு வந்து ரொம்ப ஆப்டாக வந்து பொருந்திருந்தது அப்படிங்கிறது வந்து எனக்கு சீரீஸ் பார்க்கும்போது பல இடங்களில் வந்து தோணிட்டு இருந்தது. ஸோ ஒரு சில சீரீஸ் தான் அந்த ஒரு டைட்டில் வந்து அந்த ஒரு சீரீஸ்க்கு வந்து ஆப்டாக வந்து பொருந்துற மாதிரி வந்து இருக்கும். அந்த வகையில் வந்து இந்த ஒரு சீரீஸ்க்கான ஆப்டான ஒரு டைட்டிலை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கன்னோட அந்த ஒரு ட்ரிகரிங் பாயிண்டாக வந்து இருக்கட்டும். அது மனிதர்கள் உணர்வுகள், ஸோ அவங்க வந்து அடக்கி வச்சிருந்த அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு சில தருணங்கள், ஸோ அந்த ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண காட்சிகளாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து ரொம்ப ஆப்டான டைட்டிலும் அதுக்கு தகுந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து இவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து இந்த ஒரு சீரீஸில் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர் வந்து ஒரு டைமில் எப்படி வந்து ட்ரிகரிங் பாயிண்ட்டுக்கு வந்து உள்ளாகிறாரு. ஸோ அதே மாதிரி வந்து ஸ்கூலில் வந்து புல்லிங்க்கு வந்து ஆளாக்கப்படுற ஒரு நபர். ஸோ அவர் வந்து ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து எப்படி வந்து அவருக்கு வந்து வருது, ஸோ எப்படி வந்து அவர் வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள் வந்து இந்த ஒரு சீரீஸ்ல வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பிரசன்ட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஒரு சீரீஸ்ல வந்து இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா ஹீரோ அண்ட் வில்லன் இவங்க 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கும் அண்ட் வந்து வில்லனுக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு பேக் ஸ்டோரி வந்து இருந்தது. பட் ஆனால் அந்த ஒரு பேக் ஸ்டோரிங்கிறது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட்லாம் வந்து பண்ணிட்டு போயிட்டு வந்து பார்க்குற அளவுக்குலாம் வந்து இருக்காது. பட் ரொம்ப சிம்பிளான ஒரு பேக் ஸ்டோரி தான். பட் ஆனால் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் எறிந்தால் அந்த ஒரு பிளாட்டை வந்து எடுத்துக்கலாம். ஒரு மெலிசான கோடு, ஸோ அந்த கோட்டுக்கு நடுவில் இந்த பக்கம் யார் நிற்கிறா இந்த பக்கம் யார் நிற்கிறா அப்படிங்கிற ஒரு மோடில் தான் வந்து அந்த ஒரு பேக் ஸ்டோரி வந்து சொல்லப்பட்டிருக்கும். உண்மையிலே அந்த ஒரு பேக் ஸ்டோரி வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து வந்திருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான ஒரு பாயிண்ட் இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு. ஒரு சென்ட்ரல் கேரக்டர்ஸாக வந்து நடிச்சிருந்திருக்க கிம் நாம் ஜி அப்படின்ற அந்த ஒரு நபரும் சரி, அண்ட் வந்து கிம் யாங் அப்படின்ற அந்த நபரும் அந்த ஒரு சென்ட்ரல் கேரக்டர்ஸ் 2 வந்து இந்த ஒரு சீரீஸில் வந்து ரொம்ப அற்புதமாகவே வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையுமே வந்து ஒரே ஒரு தீமை வந்து மைண்டில் வச்சுட்டு தான் அந்த ஒரு மோடில் தான் வந்து போகிற மாதிரி வந்து இந்த கதைக்கிழமை வந்து செட் அவுட் ஆகிருக்கு. மெயினாக என்ன அப்படின்னா மனித உணர்வுகள், அவங்க வந்து அடக்கி வச்சிருக்க கோபங்கள், அது வந்து வெளிப்படும் தருணம் அப்படின்ற ஒரு மோடில் வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவேன். சில கன் ஃபைட்ஸ் அதை வந்து கொரியோகிராஃப் பண்ண விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ உண்மையிலே வந்து அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே வந்து கன் ஃபைட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து வருது. ஸோ அதே மாதிரி வந்து டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அண்ட் வந்து எடிட்டிங்காக இருக்கட்டும், அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து பிரில்லியண்டான ஒர்க் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சீரீஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து வருது. சூப்பரான ஒர்க் தான் வந்து டெக்னிக்கல் சைட்லேருந்து. அதே மாதிரி சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்து டெக்னிக்கல் சைடும் சரி, அண்ட் வந்து இந்த படத்தை வந்து கதையை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணதுங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ஓவரால் சீரீஸாக வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட்
ஆனால் வந்து இந்த ஒரு சீரீஸில் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஒரு சீரீஸை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு 10 எபிசோடு உள்ள ஒரு சீரீஸ், கொஞ்சம் லென்த்தான ஒரு சீரீஸ்னே வந்து வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் சீசனை பொறுத்தளவுக்கு, இந்த சீசனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா இந்த ஒரு 10 எபிசோடுமே வந்து ஒரு 50 மினிட்ஸ் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு டியூரேஷன் வந்து இருக்குது. பட் இவங்க எடுத்துக்கிட்ட கதைங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். அதுக்கு வந்து இந்த ஒரு 10 எபிசோடுங்கிறது ரொம்ப லென்த்தாக போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக வந்து சீரீஸ் பார்க்கும்போது வந்து வருது. ஸோ அதுவே இந்த ஒரு சீரீஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக வந்து இருக்கு. அந்த ஒரு பேச்சுக்கள் தான் வந்து அதிகமாக இருக்கே தவிர கன் ஃபைட்ஸ், அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், வீச்சுக்கள் வந்து ரொம்ப 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 கம்மியாக போயிடுச்சு. ஸோ அது இந்த ஒரு சீரீஸ் வந்து பல இடங்கள்ல வந்து போர் அடிக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டை வந்து நம்மளுக்கே வந்து கொடுத்துருது. நிறைய இடங்கள்ல வந்து சீரீஸ் வந்து போர் அடிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து சீரீஸும் வந்து ரொம்ப லென்த்து, எபிசோட்ஸும் வந்து ரொம்ப லென்த்து. இதுக்கு 10 எபிசோட்ஸ் வந்து வேற. இவங்க எடுத்துக்கிட்ட துள்ளியோண்டு கான்செப்டுக்கு வந்து இந்த 10 எபிசோட்ஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வந்து இருந்த மாதிரியான ஒரு ஃபீல். ஒரு 6 எபிசோட்ல வந்து இந்த ஒரு கதையை வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சும்மா நெத்தில அடிச்ச மாதிரி பொட்டுன்னு வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பர்சனலாக வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. பல இடங்கள்ல வந்து சீரீஸ் வந்து லாகிங் ஆகிறத வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஓவரால் இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு சப்ஜெக்ட்டுங்கிறது உண்மையிலே வந்து சூப்பரான ஒரு சப்ஜெக்ட் தான். ரொம்ப நீட்டான ஒரு சூப்பரான ஒரு கதையை தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு தகுந்தது போல வந்து இவங்க வந்து எழுத்துக்களில் கொஞ்சம் வந்து கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து பர்சனலாக எனக்கு வந்து பல இடங்களில் வந்து தோணி இருந்தது. ஸோ இன்னும் வந்து திரைக்கதையில் இன்னும் மெனக்கட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஒரு 10 எபிசோடை வந்து கட் பண்ணி இன்னும் வந்து எடிட்டிங்கில் வந்து கொண்டு வந்து இன்னும் வந்து ஒரு 5-6 எபிசோடில் வந்து கிறிஸ்பாக வந்து கொண்டு வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா பெட்டரான ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிருந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து மைண்டில் வந்து தோணிக்கிட்டே இருந்தது. ஸோ என்னோட பர்சனல் தாட்டும் வந்து அதான். பட் இந்த ஒரு சீரீஸுங்கிறது ரொம்ப லென்த்தாக போனதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப பொறுமைசாலிகளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சீரீஸை வேணால் வந்து ஒரு டைம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜான அண்ட் ஒரு ஓகேஷான ஒரு வாட்ச் அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். இந்த ஒரு சீரீஸில் வந்து அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து பெருசாக இல்லை அப்படின்னாலுமே வந்து கெட்ட வார்த்தைகள் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்லேயே வந்து தாறுமாறாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு சீரீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே தமிழ் டப்பிங்லேயே வந்து அவைலபிளாக இருக்கு மக்களே. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்க. அதே மாதிரி வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் ஒரு பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரியான வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார், சைனிங் ஆஃப்.